Hello student, example sum 1.34. Investigate for what values of lambda mu. Lambdaவுக்கும் muவுக்கும் என்ன வேல்யூ கொடுத்தா system of linear equation, இந்த system of linear equations வந்து no solution ஆவும் unique solution ஆவும் infinity number of solution ஆவும் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. No solution அப்படின்னா வந்து row of a னுடைய வேல்யூவும் row of a by b னுடைய வேல்யூவும் நாட் ஈக்குவலாக இருக்கணும். யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பினுடைய வேல்யூவும் சேமாக இருக்கணும். ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பினுடைய வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் கம்மியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் ரைட் பண்ணிக்கலாம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் ஏங்கிற மேட்ரிக்ஸும் பிங்கிற மேட்ரிக்ஸும் கம்பைன் பண்ணி எழுதுது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ரைட் பண்ணிக்கலாம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். ரோ எச்சலான் ஃபார்மேட்னேவை ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட். இந்த ஃபஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் அப்பெல்லாம் நம்ம ஜீரோவாக மாற்றிட்டோம்னா அதுதான் நம்ம கிடைக்கக்கூடிய ரோ எச்சலான் ஃபார்மேட். இப்போ ஃபஸ்ட் ரோ இந்த ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருந்தால் ப்ராசஸிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே ஆல்ரெடி ஃபஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா தான் இருக்குது. அப்போ ப்ராசஸிங் நம்ம பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே செகண்ட் ரோவில் வந்து லேம்டாவும் மியூவும் இருக்குது. அதனால் R2வையும் R3யவும் இன்டர்சேஞ்சிங் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்பர்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது. R3யில் நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது, R2வில் நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து R2வையும் R3யும் ஃபஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். R1ல் எந்த ப்ராசஸுமே நடக்கலை. அதனால் R1 அப்படியே ரைட் பண்ணியாச்சு. R2வையும் R3யை மட்டும் பிளேசஸ் மாற்று. இப்போ இந்த ஃபஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் அப்படிலாம் ஜீரோவாக மாற்றிடலாம். அப்போனா R1ல் எந்த ப்ராசஸையும் நடக்காது. ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருந்தால் ப்ராசஸிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டே ஒன்றா தான் இருக்குது. அதை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஜீரோவாக மாற்றணும். அப்போனா R1ல் எந்த ப்ராசஸிங்குமே நடக்காது. R2லையும் R3லையும் ப்ராசஸிங் நடக்குது. அப்போ R2 இம்ப்ளைஸ் R2 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. R2 R1ல் என்ன மல்டிப்ளை பண்ணால் இந்த R2 ஜீரோவாகனு சொல்லி பார்க்கணும். அப்போனா இங்கே மைனஸ் R1 கொடுத்தா ஜீரோவாக மாறிடும். நெக்ஸ்ட்டு R3 இம்ப்ளைஸ் R3யில் ஒன்று இருக்குது, R1லையும் ஒன்று இருக்குது. அப்போ மைனஸ் R1 கொடுத்தா அது ஜீரோவாக மாறிடும். R1ல் எந்த ப்ராசஸுமே நடக்காதனால R1 அப்படியே ரைட் பண்ணியாச்சு. R2லையும் R3லையும் நடக்கக்கூடிய ப்ராசஸிங்கிறப்போ இருக்க சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் R1. R2 ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கிறோம். R2 1 3 மைனஸ் 5 மைனஸ் R1. R1 மைனஸால் வழியில் பண்ணால் மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 7. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 1 மைனஸ் 6 மைனஸ் 2. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்திருக்குன்னா R2வில் நடந்து முடிஞ்சிருக்குது. அப்போ இதை R2வில் ரைட் பண்ணிடலாம். 0 1 மைனஸ் 6 மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் R1. R3 ரைட் பண்ணிக்கோங்க. R3 1 1 லேம்டா மியூ மைனஸ் R1 மைனஸால் மொழியில் பண்ணால் மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 7. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 மைனஸ் 1 லேம்டா மைனஸ் 1 மியூ மைனஸ் 7. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3யில் முடிஞ்சிருக்குது. அப்போ R3யில் எடுத்து இதை ரைட் பண்ணிக்கலாம். 0 மைனஸ் 1 லேம்டா மைனஸ் 1 மியூ மைனஸ் 7. இப்போ இந்த ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்று ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக மாற்ற நினச்சேன், ஜீரோவாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஜீரோவாக மாற்றணும். அப்போனா R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸிங் ஒர்க்குமே நடக்காது. R3யில் மட்டும் ப்ராசஸிங் நடக்க போகுது. R3 இம்ப்ளைஸ் R3 அப்படி ரைட் பண்ணிங்க. R3யவும் R2வையும் ஆட் பண்ணாலே அது 0 ஆயிரும்.
R3 ப்ளஸ் R2 ஆட் பண்ணால் இந்த இடம் ஜீரோவாக மாறிடும் நமக்கு. R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸுமே நடக்கலை, அதை அப்படியே ரைட் பண்ணியாச்சு. R3ல நடக்கக்கூடிய ரெப்போ இருக்க சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R3 இம்ப்ளைஸ் R3 ப்ளஸ் R2. R3 ரைட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. R3 0 minus 1 lambda minus 1 mu minus 7. R2 ரைட் பண்ணிக்கோங்க. 0 1 minus 6 minus 2. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 0, இங்கே லேம்டா மைனஸ் 1 இருக்குது, இங்கே மைனஸ் 6 இருக்குது. அப்போ லேம்டா மைனஸ் 7, இங்கே மியூ மைனஸ் 7 இருக்குது, மைனஸ் 2 இருக்குது. அப்போ மியூ மைனஸ் 9 கிடைக்குது. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3ல முடிஞ்சிருக்குது. R3ல இதை எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். 0 0 லேம்டா மைனஸ் 7 மியூ மைனஸ் 9. இங்கே R2ல இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸடாக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஜீரோவாக மாற்ற நினச்சா மாற்றியாச்சு. நம்மளுடைய கண்டிஷன் என்ன, இந்த ஃபஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றணும். இந்த ஃபஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நமக்கு ஜீரோ ஆகிடுச்சான்னு பாருங்கள், ஜீரோ ஆகிடுச்சு. ஆனால் இது வந்து ரோ எச்சலான் ஃபார்மேட், ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நம்ம கண்டிஷனுக்கு போயிடலாம். கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்கான்னு சொல்லி பாருங்கள். சப்டிஷன் நம்பர் 1ல் நமக்கு நோ சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நோ சொல்யூஷனுக்கான கண்டிஷன் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். நோ சொல்யூஷன் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதில் ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் நாட் ஈக்குவல்னு சொல்லி கொண்டு வரதுக்கான கண்டிஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியல அப்படின்னா வந்து ஒன்றுமே இல்லை, இந்த ஃபேக்டர்ஸ் அப்படி எடுத்துக்கோங்க. இந்த 2 ஃபேக்டர்ஸையும் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். லேம்டா மைனஸ் 7 ஈக்குவல் 0ன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மியூ மைனஸ் 9 ஈக்குவல் 0ன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இப்போ மியூ ஈக்குவல் அந்த 9 அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 9 மாறும். லேம்டா ஈக்குவல் 7 மைனஸ் 7 அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 7 மாறும். இந்த வேல்யூவில் என்ன வேல்யூ கொடுத்தா இது நோ சொல்யூஷனாக வரதுக்கான பாசிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபைனலாக ஃபைன் பண்ண மேட்ரிக்ஸ் இதுதான், ஃபைனலாக ஃபைன் பண்ணி வச்சுருக்க மேட்ரிக்ஸ் இதுதான். இந்த மேட்ரிக்ஸில் இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு உள்ளதான் ஏங்கிற மேட்ரிக்ஸ், ரைட் சைடு உள்ளதை சேர்த்து எழுதினோம்னா லெஃப்ட் சைடையும் ரைட் சைடையும் சேர்த்து ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸ் எழுதுனா ஏ பை பிங்கிற மேட்ரிக்ஸ். இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு உள்ள மேட்ரிக்ஸ் தான் ஏங்கிற மேட்ரிக்ஸ். இப்போ லேம்டாவுக்கு பதிலாக 7ஐயும் நெக்ஸ்ட்டு மியூவுக்கு பதிலாக என்ன வேல்யூ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போமே. லேம்டாவுக்கு பதிலாக இந்த இடத்துல 7 அப்ளை பண்ண வரும். 7 மைனஸ் 7உடைய வேல்யூ 0வாக மாறிடுது. நெக்ஸ்ட்டு மியூவுக்கு பதிலாக 9 அப்ளை பண்ண வரும். 9 மைனஸ் 9உடைய வேல்யூ 0வாக மாறிடுது. ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூ எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் கம்மியாக இருக்குது. அப்போனா அது இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷனுக்கு போயிடுது. அப்போ இது வரக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மியூவுக்கு 9 தவிர வேறு என்ன வேல்யூ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மியூவுக்கு 9 தவிர வேறு என்ன வேல்யூ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போனா இங்கே மியூவுக்கு இந்த இடத்துல மியூ நாட் ஈக்குவல் 9 சொல்லி கொடுத்துடலாம். 9 தவிர வேறு என்ன வேல்யூ வேணாலும் இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட கண்டிஷன்ஸ்கள் என்ன கண்டிஷன்ஸ்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லேம்டாவுக்கு போல 7 எடுக்கணும். நெக்ஸ்ட் மியூக்கு போல நாட் ஈக்குவல் 9 சொல்லி எடுக்கணும். அப்போனா ரோ ஆஃப் ஏல எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னா இது ஃபுல்லாக 0 ரோவாக மாறிடும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு நான் ஜீரோ ரோ இருக்குது, இங்கே ஒரு நான் ஜீரோ ரோ இருக்குது. அப்போனா 2 நான் ஜீரோ ரோஸ் வந்து இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் 2. நெக்ஸ்ட்டு ரோ ஆஃப் ஏ பை பி நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு 3 கிடைக்குது. அப்போனா ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் சேமாக இல்லை, நாட் ஈக்குவல். ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு முடிஞ்சு. யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் சேமாக இருக்கணும். இப்போ நமக்கு ஃபைனலாக கிடைச்சது இதுதான், ரோ ஆஃப் ஏயும் ரோ ஆஃப் ஏ பை பிங்கிற மேட்ரிக்ஸ் இதுதான். இப்போ இதில் வந்து லேம்டாவுடைய வேல்யூ நாட் ஈக்குவல் 7 கொடுத்தா போதும். லேம்டாவுடைய வேல்யூ நாட் ஈக்குவல் 7 தவிர வேறு என்ன வேல்யூ கொடுத்தாலும் இது 0 ஆகாது. நெக்ஸ்ட்டு மியூவுக்கு பதிலாக மியூவில் வந்து 9 தவிர வேறு என்ன வேல்யூ கொடுத்தாலும் இது வந்து 0 வரக்கு பாசிபிளே இல்லை. அப்போனா ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ எப்படி கிடைக்குது அப்படின்னா வந்து ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ 3 கிடைக்குது. ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ 3 கிடைக்குது. ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் 3 கிடைக்குது. அப்போனா நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கு ஈக்குவலாகவும் இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன் என்ன இருக்குது, எக்ஸ் ஒய் இஜெட்.
அப்போ அதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கனால இது வந்து சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கிறலாம். தேர்டு சப்டிஷன் நம்பர் ஆஃப் இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். லேம்டா போல் 7 கொடுத்தா 7 - 7 வந்து 0 ஆயிடுது. மியூக்கு போல் 9 கொடுத்தா 9 - 9 வேல்யூவும் 0 மாறிடுது. அப்போனா ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் 2 தான் இருக்குது, ரோ ஆஃப் ஏவை பியினுடைய வேல்யூவும் 2 தான் கிடைக்கும். அப்போ நம்ம ரைட் பண்ணிக்கலாம். லேம்டா ஈக்குவல் 7, மியூ ஈக்குவல் 9. இந்த வேல்யூ கொடுத்தோன்னா நமக்கு தேவையான ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் 2 ஆகும். ரோ ஆஃப் ஏபியினுடைய வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து 2 கிடைக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் கம்மியாக இருக்கும். அது ரைட். நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் கம்மியாக இருக்கனால சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். கொஸ்டினை நமக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா லேம்டாவுக்கும் மியூக்கும் என்ன வேல்யூ கொடுத்தா நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் கிடைக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம நோ சொல்யூஷன் கிடைக்குன்னா லேம்டாவுக்கு லேம்டா ஈக்குவல் 7, லேம்டாவுக்கு 7ம் மியூக்கு நாட் ஈக்குவல் 9 கொடுத்தா நோ சொல்யூஷன் கிடைக்கும். யூனிக் சொல்யூஷன் கிடைக்குன்னா லேம்டாவுக்கு நாட் ஈக்குவல் 7ம் மியூக்கு நாட் ஈக்குவல் 9 கொடுத்தா யூனிக் சொல்யூஷன் கிடைக்குது. இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்குன்னா லேம்டாவுக்கு 7ம் மியூக்கு 9 கொடுத்தா இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.